ஹலோ மக்களே, நானும் ஷூட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி லாஸ்ட் டான்ஸ் சொல்லிட்டு நானும் உள்ளே போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கே போய் தூங்கிட்டாங்க. சரி நானும் போய் தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க டீ கடைக்கு போகலான்னு பார்த்தா இந்த பூமர் அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நம்ம தோழர். இவ்வளோ ஸ்கேமர்ஸும் தாண்டி போயிட்டு நல்ல ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு வந்து எங்களுக்குள்ளே இருக்க நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். சரி இவ்வளோ நாள் இருந்தது போகிறோம், சென்னைக்கு போகலான்னு சொல்லி ரிட்டர்ன் போகிற வழியில் ஒரு குத்த டான்ஸை போட்டு நாங்களும் வியூவை பார்த்துக்கிட்டே போனோம். பயங்கரமாக இருந்தது. ஒரு வழியாக ஊட்டி விட்டு கீழே இறங்கணுன்னு நம்ம லியோ பையன் வார்ம் வெல்கம் கொடுத்தான். அவனுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நானும் காரில் ஏறி காந்திபுரம் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் புக் பண்ண பஸ்ஸும் வந்துருச்சு. உள்ளே போயிட்டு ஏறி நானும் என் சீட்டில் போய் உக்காந்துட்டாங்க. அப்போதாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டோம், டிப்ரெஷனில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த ட்ராவல்னு ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டை வந்து எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுன்ட்டு. இந்த ஒரு 4 நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் போயிட்டு நீங்களும் உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். நிஜமாக ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே விடிஞ்ச உடனே நானும் சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் ஹெல்மெட் முக்கியம் பிகில்